நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. அந்த நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேவன் தந்தக்க நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை துதிக்கிறையா. உங்கள் வசனம் ஆச்சரியமானது, அதிசயமானது, அற்புதமானது. கேட்கிறவன் போதிக்கிறவன் ஆசீர்வதிக்க மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க நினச்சாங்களோ இல்லையோ சரித்திரத்தில் இடம் பெறுவோம், என் சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பாங்க, அதில் இயேசு கிறிஸ்து வருவாங்கன்னு அவங்க நினச்சாங்களோ இல்லையோ, ஆனால் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி உங்களையும் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களே தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த அம்மாட்ட என்ன ஒரு அருமையான பழக்கம் காணப்பட்டுச்சோ அது உங்கள்கிட்ட ஏன்ட்டையும் காணப்படுமானால் தேவன் மெய்யாகவே அந்த அம்மாவை ஆசீர்வதித்தார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஒரு மருமகள் மாமியாரை பார்த்து சொல்லுதாங்க, நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். பைபிள்ல மட்டும்தாங்க அதிசயம் இருக்கும், நெசத்துக்கும் அங்கங்க ஏதாவது ஒன்று இருப்பாங்க. ஆனா அங்க பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, திரும்பி போவதை குறித்து உங்களை ஒரு மாமியார் விட்டு மருமகள் நான் திரும்பி போவது குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துக்கு நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த ரூத் அம்மா நகோமி அம்மா பார்த்து சொல்லுதாங்க, தன்னுடைய அத்தையை பார்த்து சொல்லுதாங்க, நான் உங்க கூட தான் வருவேன். அந்த அத்தையிட்ட என்ன இருந்துச்சோ இல்லையோ, என்ன குணம் காணப்பட்டுச்சோ, அந்த அம்மா நிச்சயமா நல்ல குணம் இருந்திருக்கும். தேவன் அறிந்தவங்க. பைபிள் சொல்லுது, நம்ம நிருபம், நம்ம எல்லாம் வாசிப்பாங்க, நம்ம வெளிச்சம், நம்ம உப்பு. அதே மாதிரி இந்த நகோமி அம்மா வெளிச்சமா இருந்திருக்கிறாங்க, உப்பா இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த ரூத் நான் உங்க விட்டு போக மாட்டேன் அப்படின்னாங்க. எப்ப பார்த்தாலும் ஏசிட்டு இருக்கிற அத்தை, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுற அத்தை இருந்தா அந்த மருமகள் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மருமகள் சொல்றாங்க, நான் உங்க கூட வருவேன். அது மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்க, நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உங்க ஜனம் என்னோட ஜனம், ஓகே சரிதான், சொந்தக்காரங்க. ஆனா உம்முடைய தேவன் என்னோட தேவன். இங்கதான் ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அந்த அம்மாட்ட. அந்த அம்மா மெய் தேவனை தொழுது கொள்றாங்க நகோமி. அதை பார்த்த இந்த ரூத்து, இந்த தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி அவங்க விக்கிரகத்தை வணங்குற ஒரு தெய்வம். அவங்க ரூத்து எந்த ஊருக்காரங்க அப்படின்னா, மோவாபிய தேசத்தை உடையவங்க. அவங்க மெய் தெய்வத்தை அறியாதவங்க, விக்கிரகத்தை வணங்குறவங்க, மனுஷர்களை பலி கொடுக்கிற வாங்குகிற ஒரு தெய்வத்தை வணங்குறவங்க. அங்கிருந்து மெய் தெய்வத்துக்கு வராங்க. அந்த அத்தையை பார்த்து தொடப்படுத்தாங்க, உங்க கூட நான் வருவேன், அசைக்க முடியாம சொல்றாங்க. ஒரு மருமகள், பேப்பர்ல பார்க்கிற மருமகள் மாமிக்கு ஒரே சண்டை சண்டை சண்டை. எங்க சொந்த பந்தத்துக்கு அப்படிதான் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே பைபிள் தாங்க. அதுல வருமானம் இல்லையா, பைபிள் தான். நம்மளுக்கு கஷ்டமா இருக்கா, பைபிள் தான். நமக்கு சோர்வா இருக்கா, பைபிள் தான். எல்லாம் நம்மளுக்கு பைபிள் தான். பைபிள் சொல்லுது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஜீவனுக்கு நம்மளுக்கு எல்லாம் வேணும், வேலை வேணும், சாப்பாடு வேணும். அப்ப இந்த பைபிள்ல தான் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை பத்தி. அதுலதான் இந்த ரூத் அம்மா அருமையான அம்மா. இந்த உலகத்துல வைரம் இருக்கு, தங்கம் இருக்கு, பித்தாளை, இரும்பு எல்லாம் இருக்கு. இந்த அம்மா வைரம் மாதிரி குணமுள்ளவங்க, என்ன தாழ்மையா இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆண்டு சொல்றாங்க, நான் சார்ந்த மனம் தாழ்மையா இருக்கேன் ஆண்டு சொல்றாங்க. அப்ப இந்த ரூத் அம்மாட்ட ஆண்டோட குணம் காணப்பட்டுச்சு.
1:17 பார்த்தா, நீர் உம்ம தேவன் தான் என் தெய்வம். அது மட்டும் இல்ல, நீர் 17 வசனம் ரூத் 1ஆம் அதிகாரம், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் கர்த்தர் தேவன் அறியாத ஒரு பெண் அம்மா சொல்றாங்க, கர்த்தர் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். பைபிள்ல ஆச்சரியம் நிறைந்திருக்குது. நீங்க அதை கவனமா படித்து கை கொண்டீங்கன்னா அந்த உலகத்துல செழிப்பாவும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க சந்ததி பேர் பெற்று வழங்கும் என்று பைபிள் சொல்லுதுங்க. பிரியமானவர்களே, என்ன ஆணித்தனமா சொல்றாங்க பைபிள். இது கட்டுக்கதை இல்ல. பைபிள் பரிசுத்த மனிதர் மேல பரிசுத்தாவி இருந்து இதை எழுதுனது பைபிள். பைபிள் ரூத்தம்மா பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அருமையான வசனம். பைபிள் நீங்க வசனத்தை கவனமா படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, எங்க எவ்வளவு ஒரு அப்பொழுது அவள் அந்த அம்மா நகோமி கூட அந்த ரூத் போயிட்டாங்க. போய் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாச்சு. வந்த பிறகு அங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு தாழ்மை. அந்த அத்தை கூட இருக்காங்க. அத்தை ஒண்ணு இல்லை, வருமானம் கிடையாது, ஒண்ணு வசதி இல்லை, ஒண்ணும் கிடையாது, கஷ்டப்பட்டவங்க. அவங்க கூட இருக்கிறாங்க. திருப்பி இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாச்சு. இப்ப சாப்பாடுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப மாமியார் பாத்துக்கிறாங்கன்னா மருமகள் தானே அப்படின்னு அவங்க நினைக்கல. மாமியாருக்கு சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. என்ன வேலைன்னா ரொம்ப ஆச்சரியமான வேலை. ரோட்ல தூக்குற வேலை. அது யாரு பஜார்ல செய்வா அப்படின்னா கஷ்டப்பட்டவங்க செய்வாங்க. லாரியில இருந்து செந்தோம் பஜார்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கோதுமை அரிசி இதெல்லாம் போடுகிற இடம் இருக்கு, ஏபிஎம்சி மார்க்கெட் மும்பைல. அங்க லோடு ஏற்றும் பொழுது கீழே செந்தோம் அதை தூத்து பெருக்கன்னு சிலவங்க இருப்பாங்க. அவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்களும் யார் மேலேயும் படாம டிஸ்டர்ப் இல்லாம அதை தூத்து அழுவாங்க. அந்த வேலையை ரூத்தமா செய்யறாங்க. எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு காரியங்க. நாங்க இந்த உங்க தேசத்துக்கு வந்துட்டோம், ஏதாவது வயல்கள் இருந்தா நீங்க செய்யுங்க, நம்ம வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. எல்லாருமே லக்ஸரியா இருக்கு நினைப்பாங்க. ஆனால் லக்ஸரிக்கு முன்னால என்ன இருக்கு அப்படின்னா தாழ்மை வேணும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா, தாழ்த்துங்க. ரூத்து மாதிரியே தாழ்த்துங்க. தாழ்த்தி மாமியார் கூட இருந்தாங்க. அடுத்த ஆளை இப்படி தாழ்த்துறாங்க பாருங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனால உங்களுடைய கண்கள் தயவு எடுத்தது. போவாஸ் வயலுக்கு போய் அங்க வார்கோதுமை விளைஞ்சிருக்கு, அதை அறுப்பாங்க, அதை மூட்டையில சேர்ப்பாங்க. சேர்க்கும் பொழுது சிந்து அங்கங்க சிந்து, அது அங்கங்க வண்டியில் ஏற்றும் போது சிந்து, அதை இவங்க தூத்து பெருக்கி அதை எடுக்காங்க. அதை எடுக்கும்போது போவாஸ் நம்ம பாக்குறது யாருமான்னு பார்த்த உடனே ரூத்து நீ எங்கேயும் போதமா, என் வயலே நீ இரு அப்படின்னு சொன்ன உடனே ரூத்தம்மா சரியா அப்படின்னு சொல்லாமா அப்படியே தரையில மோங்குப்புற விழுதாங்க. அந்த போவாஸ் சொல்லாது என் வயலே இருன்னு சொல்லல. அப்பொழுது அவர் தரையிலே மோங்குப்புற விழுந்து வணங்கி, மோங்குப்புற நீங்க இந்த காலத்துல யாராவது விழுவாங்களாங்க. அவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு அம்மா ரூத்தம்மா, தாழ்மையான ஒரு சகோதரி. தாழ்மைக்கே ஒரு எடுத்துக்காட்டுதான் அந்த ரூத்து தான். தன்னை தாழ்த்துறாங்க, அதே மாதிரி உயர்த்தப்படுறாங்க. போவாஸ் நல்ல வசதி படைச்ச ஒரு மனிதர். அந்த மனுஷனுக்கு இந்த அம்மா அவரு இந்த அம்மா மேரேஜ் பண்ணிருந்தாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்துறாங்க. விசாரிக்கும்படி எனக்கு எதனால உங்களுடைய கண்கள் தயவு எடுத்தது. அவ போவாஸ் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையில் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். 16 வசனத்தை சொல்றாங்க. ரூத்தம்மா சொன்னாங்க, எனக்கு நீ இப்படி விசாரிக்கிறீரே அப்படின்னு சொன்ன உடனே அவர் போவாஸ் சொல்றாரு 16 வசனத்துல, ரூத் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்துல, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியுமா. நீ உன் தேசத்தை விட்டு வந்துட்ட, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. அதனால சொல்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டலுக்கு அடைக்கலம் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக. நீ தேவனை நம்பி வந்த அந்த தேவன் மூலமாக உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. அவர் மூலமாவே வரும்னு அவருக்கு தெரியல. நீ தேவனை நம்பி வந்த, நம்மளும் தேவனை நம்பணும். எந்த கம்பெனியோ எந்த தொழிலோ நம்ம புத்தியோ மொழியோ நம்ப கூடாது. இங்க போவாஸ் சொல்றார்,
இஸ்ரவேல் செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. உங்களுக்கு நிறைவான பலன் வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவராலே, இயேசு கிறிஸ்துவால தான் உங்களுக்கு எனக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவால தான் வேலை ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவால தான் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, தொழில் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம சரீரம் பாதுகாக்கப்படும். இப்ப பயங்கரமான காரியங்கள், பஞ்சம். இயேசு கிறிஸ்து வருகையின் அடையாளம் என்ன? பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம். பூமி அதிர்ச்சி வந்துட்டு இருக்குது, கொள்ளை நோய் வந்துட்டு போயிட்டு இப்ப பஞ்சம் காலம் ஓடிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, இது கடைசி நாட்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாத இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ நம்புங்க, உங்க காரியம் வாய்க்கும்னு பைபிள் சொல்லுது. போவா சொல்றார், அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கு இயேசு கிறிஸ்துவாலே நிறைவான பலன் உண்டாகும்படி ரூத் அம்மாட்ட என்ன தாழ்மை இருந்ததோ அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ரூத் 1:16-17 பார்த்தோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனம் பார்த்தோம். இங்கு இன்னும் ரூத் ஆசீர்வதிக்கப்படும்படியாக என்ன செய்யறாங்க அப்படின்னு ரூத் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அப்படின்னா ரூத் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் விதமா சொல்லுது. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றார். அந்த மாமியார்கிட்ட ப்ராப்பர்ட்டிலாம் ஒன்றும் ரொம்ப இருந்த மாதிரி இல்லை. ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்கும், ஏதாவது எதிர்பார்த்துட்டே எல்லாரும் நன்மை செய்வாங்க. ஒரு வசதியுள்ள கம்பெனியில் யாராவது சூப்பர்வைசர் தான், அந்த சூப்பர்வைசர் மூலமா எனக்கு ஏதாவது கிடைக்கும். ஒரு வசதி படைத்த மனிதன் ரோட்ல போயிட்டு தான் அந்த மனிதன் மூலமா எனக்கு ஏதாவது உதவி கிடைக்கணும் எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் அவங்ககிட்ட போய் சேருவாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எங்க இந்த ரூத்தம்மா பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க. புருஷன் இல்லை, மாமனார் இல்லை, ஒரு தொழில், ஒரு வசதியான தொழில் கிடையாது. இவங்க தான் போய் பொறுக்கி எடுத்து போய் அதை மாமியார் கொடுக்கணும். அப்படி இருந்த ஒரு அம்மா அந்த சொல்லுதாங்க அத்தையை பார்த்து 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, அதற்கு அவள் ரூத், நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உண்மையா இயேசு கிறிஸ்து தேடுதவங்க நீங்க அவங்க உங்களுக்கு சொல்லும்போது நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இங்க ரூத் அம்மா நகோமி அம்மா சொல்லபடி கேட்காங்க. நீங்களும் உங்க சொந்தத்திலேயோ உங்க குடும்பத்துல யாராவது உண்மையா இருக்கிறாங்க, அந்த ஒரு நகோமி உண்மையா இருக்கிறாங்க, அப்பேற்பட்டவங்க சொல்ல ரூத் அம்மா கேட்கறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட உங்க குடும்பத்துல யாரு பார்த்து நல்லவங்க சொல்ல கேட்டீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. பிரியமானவர்களே, கோல் சொல்றவங்க துன்மார்க்கமா இருக்கணும் நீங்க சொல்லி கேட்டீங்க நல்லா இருக்க முடியாது. எங்க பைபிள் சொல்லுது, அதே 10ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமா இருக்கிறது போவா சொன்னார். என் அம்மா அப்பயே வித்தியாசமா இருக்கு. யூத குலத்துல ஒரு ஆள் அந்த சொந்தக்காரங்க இருந்தா அந்த ஆள் போய் நைட் அவங்க கால் மாட்டிலே படுத்துக்கலாம், அப்படி யூதத்துல ஒரு சட்டம் இருந்திருக்கு. ஆனா இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் எப்படிமா அங்க போய் படுக்க முடியும், என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பைபிள்ல பரிசுத்தவான்கள் ரொம்ப அருமையானவங்க அப்படி செய்யறாங்க. ஆபிரகாம் அப்படி செஞ்சார். இயேசுவுக்கு சான்று சொன்னார், இந்த எலும்பு உயிரடையுமா அது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் சீசர் ஆண்டவர் அந்த அங்க நின்று ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, கற்சாடிகளை தண்ணியை ஊத்துங்கன்னாங்க. ஐயோ, கை கால் கிடந்த இடங்கயா மூக்கெல்லாம் துடைப்பாங்க, மூஞ்சி கழுவாங்க, அங்க போய் தண்ணி ஊற்ற சொல்றீங்களே. அவங்க ஒண்ணுமே சொல்லல. மரியாமா சொல்லிட்டு போனாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், ஒவ்வொரு மாதமும் சொல்லுவார், ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவார். என்ன சொல்லுதாரோ அதன்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உயர்த்தப்படுவீங்க. பிரியமானவர்களே, பாதுகாக்கப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, மேன்மை அடைவீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படி செய்யுங்க, செய்ய பழகிக்கிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆச்சரியமா இருக்கு. ரூத்துக்கு போய் சொல்லலையா, காலவே படுது, இன்னைக்கு அவன் வந்து அங்கதான் இருப்பான் களத்துல, நீ போமா, நீ போய் படுத்துக்கணும். உடனே போய் படுத்துட்டாங்க. என்ன சொன்னாலும் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அம்மா சொன்னது சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. நகோமி, என் அக்கா சொன்னது சரியாதான் இருக்கும், பைபிள் சொன்னது சரியாதான் இருக்கும், பைபிள்ல உண்மையா செய்தி கொடுக்கறது சரியாதான் இருக்கும். அப்படி நம்ம என்னைக்கு நம்புதோமோ அன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வருஷத்தை நீங்க படிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17, ரூத் 2ஆம் அதிகாரம் 10-12, ரூத் 3ஆம் அதிகாரம் 5-10 இதை படிங்க. ரூத் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அங்க தாவீதுக்குள்ள தாத்தா பிறக்கிறார், ஈசா. அங்க பார்த்தோம் அப்படின்னா ரூத் மூலமா என்ன பிறக்குது அப்படின்னா, ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ஓபேத் பிறக்கிறார். அங்க
ஓபேத்து பையன் வந்து ஈசாய், தாவீதுக்குள்ள தாவீதுக்குள்ள அப்பா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மா சரித்திரத்தில் இடம் பிடிக்காங்க. இந்த அம்மாவில் இயேசு கிறிஸ்து பிறக்காங்க. இந்த அம்மா பேர் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ரகசியம் இந்த உலகம் இருக்க தாண்டி இந்த அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! உங்களுக்கு இதே ஆசீர்வாதம் ஆண்டு தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்ப ஜெபிப்போம். சோதர ஆண்டவர், அருமையான ரூத்தமா பத்தி பார்த்தோம். என்ன தாழ்மையா இருக்காங்க, என்ன கீழ்ப்படுதலா இருக்காங்க. ஆண்டவரே, நீங்களும் பட்ட பாடுகள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பிலிப்பியர்ல பார்க்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் இந்த ரூத் அம்மாட்ட வந்து கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அவங்களை ஆசீர்வதித்தீங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தீங்க. கேட்கிறவங்களை ஆசீர்வதிங்க. தடைகளை மாற்றுங்க, நோயை மாற்றுங்க, வறுமை மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க. இப்ப ஏதாவது சோர்வு இருந்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறுவதாக ஆசீர்வதிங்க. அப்படியே செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.